வேட்பு மனுவில் சொத்து விவரம் கொடுக்கணும். ரொம்பவே சொல்லுவாங்க வந்து வடிவேல் பண்ணி சொன்னால் ஷாக் ஆகிட்டேன், அப்படியே ஷாக் ஆகிட்டேன் கூட அப்படி தான் இருக்கு. உங்க அப்பா டார்ச்சர் தாங்க முடியலடா. என்னமாச்சு? எனக்கு நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்காடா கணக்கெல்லாம். புரியவே இல்லைங்க, எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. நம்ம எங்கடா இருக்கிறோம், நம்ம எந்த இவெல்லாம் நாளைக்கு எப்படி நாட்டு ஆள வரான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பெத்த அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுக்குறவன் அப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் மொத்தமே 400 கோடி சொத்து இருக்குன்றது கணக்கில் காட்டும் போது எப்படி இது சரியாக இருக்கும், எப்படி நியாயமானதாக இருக்கும், எப்படி அது உண்மையாக இருக்கும்? அப்போ அது பொய்யா? அப்போ ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்கின சொத்து அது பில்டப்பா, அது பொய்யா? எந்த அளவுக்கு இது வந்து சரியாக இருக்குன்னு தெரியல. எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பத்திலே இவர் வந்து கடனாளிகளாக வச்சுருக்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி இணையமே எகிருது, இணையம் முழுவதும் எகிருது இன்றைக்கி. காரணம் குடும்பத்தையே ஒரு கடன் கொடுத்து வச்சுருக்கிறாருங்க. அதனால தான் இப்போ எப்படிங்களா ஏன் தனியாக சுடுகாட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டுருக்கான், பணம் பணம் பண்ண அலைவான்னு சொல்லுவாங்க. இப்போ உறுதியாயிடுச்சு. எல்லோரும் தகவல் சொன்னாங்க என்னென்னா விஜய் வந்து பண விஷயத்தில் ரொம்ப வந்து கராராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நடிகைகளுக்கெல்லாம் வந்து வைர நெக்லஸ் வாரி அடைப்பார். அப்பா அம்மாவுக்கு கடன், மனைவிக்கு கடன், மகனுக்கு கடன், மகளுக்கு கடன். எப்படி இது சரியாக இருக்கும்? நோட்டு வாங்கிய செலவு ரூபாய் 5ன்னு எழுதிட்டு எங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில் செக்அப் பண்ண செலவு முதற்கொண்டு எழுதியிருக்காரு. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஆடுகளம் சினிமாவில் சினிமாவை பற்றி தான் பேசுவோம், அரசியல் பேச மாட்டோம் எப்போவுமே. ஆனால் இப்போ நம்ம வந்து அரசியலும் இதில் பேசுகிறோம். ஆனால் என்ன அரசியல் பேசுகிறோம்? சினிமா அரசியல் பேசுகிறோம். சினிமாவை பயன்படுத்தி ஒரு மனிதர் வந்து எப்படியெல்லாம் பொய் சொல்லியிருக்கிறாருன்னு தான் பார்க்க போகிறோம். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். விஜய் பற்றி தான் பேச போகிறோம். இந்த காணொளி பார்க்குற அத்தனை பேருக்குமே வந்து விஜய் குறித்து ஒரு தகவல் தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு படி மேலே போய் 500 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்கிறாரு, வருஷத்துக்கு 1000 கோடி அவருக்கு சம்பாத்தியம் இருக்குது. இப்படி வந்து பல கதைகள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் தக்குமுக்கு திக்குத்தாலும் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க என்னன்னு கேட்டால், கெட்டிக்காரன் பொய்யும் புரட்டும் 8 நாளைக்கு தாங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் பாருங்கள், இன்றைக்கி கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் தேர்தல் பிரச்சாரத்தில் முதல் கட்டமாக ஒரு 2 தொகுதிக்கு போயிருக்கிறான். வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கான். வேட்பு மனுவில் சொத்து விவரம் கொடுக்கணும். ரொம்பவே சொல்லுவாங்க வந்து வடிவேல் பண்ணி சொன்னால் ஷாக் ஆகிட்டேன், அப்படியே ஷாக் ஆகிட்டேன்னு கூட அப்படி தான் இருக்குது. ஏன்னா பொதுவாக வழக்கமாக வந்து கடன் பத்திரங்களை கொடுப்பாங்க. கடன் வந்து வாங்கினதுலாம் தெரிவிப்பாங்க. எவ்வளோ சொத்து இருக்குன்னா எவ்வளோ கடன் இருக்குதுன்றதையும் தெரிவிப்பாங்க. அந்த வகையில் வந்து கடன் இருக்குதுன்னு சொன்னாலே நம்ம நம்ப முடியாது. காரணம் வந்து 200 கோடி சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு, 500 கோடி சம்பளத்தை விட்டுருக்காரு, 1000 கோடி சம்பளத்தை விட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து கடன் இருக்குன்னு சொன்னாலே நம்ம நம்ப முடியாது. காரணம் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கடன் இருக்குது, எனக்கும் கடன் இருக்குது, எத்தனை கோடி கடன் இருக்குது, இத்தனை கோடி கடன் இருக்குது. இது எல்லாத்தோட பெரிய ஷாக் என்னென்னா, உலகத்தில் எந்த மனிதனும் வந்து தன்னுடைய தாய் தந்தையருக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, மகள் மனைவிக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க, மகன் மகளுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. மற்ற அக்கா தங்கைகளுக்கெல்லாம் இதெல்லாம் பல குடும்பங்கள் அப்படி நடக்கும் சார். அதாவது திருமணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க வேறு ஒரு குடும்பத்துக்கு போனதுனால கடன் தொகையாக கொடுக்கறது, ஒரு உதவின்ற பேரில் வந்து வெளியில் கடன் வாங்கி தர்றது, இதெல்லாம் வந்து சராசரியாக நடக்கும். ஆனால் ஒரு மகன் அல்லது வந்து ஒரு தாய் தந்தையர் வந்து எந்த தாய் தந்தையரும் மகன் மகளுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. அது எங்கேயும் நடக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய் தந்தையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோ இல்லை பெண்களோ வந்து பார்த்தீங்கன்னா கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் அப்படி கொடுக்கக்கூடாது. உதவி பண்ணலாம். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சில நேரங்களில் நீங்கள் சொல்வீங்க, இதெல்லாம் நீங்கள் போகிற போக்கில் அப்படி சொல்லாதீங்க சார், பல குடும்பங்கள் பல மாதிரி இருக்கும் சார். ஏன்னா ஒரு 4 பேர் உள்ள தாய் தந்தையருக்கு ஒரு 4 பேர் உள்ள வந்து குடும்பத்தில் ஒரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா கடன் தொகையாக கூட வந்து இன்டைரக்டாக அப்பா அம்மா கொடுத்துட்டு அண்ணன் தம்பிகள் கொடுக்கலாம், இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்கன்னு சொல்லலாம். ஆனால் இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, அப்படி சில பேர் சொல்லுவாங்க, முட்டை கொடுப்பாங்க. ஏன்னா அது சமயத்தில் சில குடும்பங்கள் நடக்கிறது கூட ஒன்று தான் வச்சுங்களேன். ஏன்னா சினிமாவில் வந்து உங்களுக்கு தெரியும், சினிமாவில் வந்து
ரெண்டு தரப்பில் வந்து நடிகரை ஏமாற்றிருப்பாங்க. ஒன்று மேனேஜர் தரப்பில் நடிகரை ஏமாற்றிருப்பான். ரெண்டாவது வந்து கேட்டால் அப்பா அம்மாவே வந்து நடிகையை ஏமாற்றிருப்பாங்க. நடிகைகள், குறிப்பாக நடிகைகள் வந்து அப்பா அம்மாவே ஏமாற்றி நீதிமன்றத்தில் வழக்கு போனதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு மகன், எஸ்ஏசிக்கு ஒரே ஒரு மகன் தான் விஜய். அந்த ஒரே ஒரு மகன் வந்து எவ்வளோ சொத்துக்கள் வந்து எஸ்ஏசி வச்சுருந்தாலும் அந்த சொத்துக்கள் யாருக்கு போகும்னா விஜய்க்கு தான் போகும். வேறு யாரும் அடுத்த ஆப்ஷன் கிடையாது. எஸ்ஏசிக்கு அப்படி வந்து பார்த்தா ரெண்டாவது குடும்பமும் கிடையாது, ஒரே மகன். அப்போது எவ்வளோ சொத்து இருந்தாலும் எஸ்ஏசிக்கு இருந்தாலும் அது வந்து விஜய் மகனுக்கு தான் போகும். நான் சொல்கிறது நான் விஜய் தான் மகன். விஜய் மகனுக்குன்னா நீங்கள் அப்படி ஜேசன் சஞ்சய் புரிஞ்சுக்காது. எஸ்ஏசியோட மகன் யாரும் விஜய்க்கு தான் போகும் எல்லா சொத்துக்கலாம். ஏன்னா ரெண்டாவது யாரும் மகனோ மகளோ கிடையாது. அதே மாதிரி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அப்பா ஒரு அம்மா தானே. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஜய் சம்பாரிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது கடனாக எப்படி வந்து அம்மா அப்பாவுக்கு கொடுப்பான்னு எனக்கு புரியல சார். நீங்கள் பாருங்கள், நான் லிஸ்ட்டு படிக்கிறேன், ரொம்ப அதிர்ச்சியாக ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ இப்படி கூட ஒரு மகனா, அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுக்குற ஒரு மகனா? ஏன்னா எனக்கெல்லாம் வந்து அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ நம்ம வந்து செய்யணும் சார். முதல்ல அப்பா அம்மாவுக்கு செய்யணும், அப்பா அம்மாவுக்கு செய்யணும். அது ரொம்ப பெருமையான விஷயம். முதல் சம்பளம் வந்து நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட போய் கொடுக்கும்போது எனக்கு இருந்த சந்தோஷம். என் முதல் சம்பளம் 2500 முதல் சம்பளம் 50 பைசா, அது வேறு விஷயம். அது ஒரு காலத்தில் 50 பைசாவில் தான் வாழ்க்கையை தொடங்குச்சு. சம்பளம் முதல் சம்பளம் 50 லட்சம். ஆனாலும் வந்து ஒரு அரசு உத்தியோகத்தில் போய் சேர்ந்து 2500 2700 அந்த சம்பளத்தை பில்லோடு கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கும்போது அம்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை சந்தோஷமாக கையில் வாங்கி கண் கலங்கின காட்சியெல்லாம் மறக்க முடியாது இன்னைக்கு கூட. ஆனால் இங்கே பாருங்கள், யாராவது கடன் கொடுப்பாங்களா அம்மாவுக்கு? இது வரைக்கும் வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாது. பணம் வாங்குவோம், கொடுப்போம், புரியுதா சொல்லு. நம்ம சம்பாதிக்கும் பணம் கொடுப்போம். அம்மா வந்து எவ்வளோ செலவுக்கு வந்து நமக்கு வந்து காலேஜில் படிக்கும் போது ஸ்கூலில் படிக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து அனுப்பாங்க. இதெல்லாம் நோட்டில் எழுதி வைக்க மாட்டாங்க, எவ்வளோ செலவு பண்ணணும்னு எழுதி வைக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதை கடனாகவும் நினைக்கவும் முடியாது. ஏன்னா வந்து நம்ம சொல்ல பெற்ற கடனுக்கு நாம தான் செய்யணும். நாம் தான் வந்து அம்மா அப்பாவுக்கு வந்து கடனாளி. காரணம் நம்ம பெற்று வளர்த்து இருக்கிறாங்க, படிக்க வச்சுருக்கிறாங்க, நம்ம ஒரு நல்ல ஒரு துறையில் அனுப்பியிருக்கிறாங்கன்னா நாம் விஜய் தான் செய்யணுமே. ஆனால் எப்படி பெற்ற அப்பா அம்மாவுக்கு கடன்? புரியவே இல்லைங்க எனக்கு, சத்தியமாக எனக்கு புரியல. நம்ம எங்கடா இருக்கிறோம், நம்ம எந்த இவெல்லாம் நாளைக்கு எப்படி நாட்டு ஆள வரான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பெற்ற அப்பா அம்மாவுக்கே கடன் கொடுக்குறவன் புரியல. சரி, இது ஒரு பக்கம் போட்டோம். நம்பி வந்த மனைவிக்கு வந்து கடன் கொடுத்துருக்காங்க. கடன் கொடுத்தேன்னு சொல்கிறான். எப்படின்னா பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இன்றைக்கி வரைக்கும் வீட்டில் தனித்தனி பணம் கிடையாது, தனித்தனி சம்பளம் கூட இருக்கும் சார். ஆனால் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் ஏன் பணம்னா அந்த குடும்பமே விளங்காது. முதல்ல ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி 2 சம்பளங்கள் வாங்கினால் கூட, ஊதியமே பெற்றால் கூட, ஏன் பணம் பணம்னு பேசுனாங்கன்னா அது அவ்வளோதான் அந்த குடும்பம். சரி, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கணவன் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு கடன் கொடுத்தா மாதிரி பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு கொடுமை விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெத்த பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கடன் கொடுத்தா மாதிரி இருக்குது சார். பெத்த பிள்ளைங்களுக்கு மகனுக்கு இவ்வளோ தொகையை கொடுத்தேன், மகளுக்கு இவ்வளோ தொகையை கொடுத்தேன்னு சொல்லி இருக்குது. இதை தாண்டி நண்பர்களுக்கு யாருக்காவது கடன் கொடுத்தா மாதிரினா இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க என்னன்னு கேட்டால், சார் இதெல்லாம் வந்து பொய் சார், இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கடன் வந்து ஒரு கணக்கு காட்டுறதுக்காக பண்ணுறான் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அது பொய் தானே சார், பொய் தானே. அப்போ இவ்வளோ பொய் சொல்கிறோம் எப்படி சார்? எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? எப்படி இவன் நேர்மையானவனாக இருக்க முடியும்? எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தை ஏமாத்துறதுன்னு அப்படி சொன்னால் கூட நம்புகிற மாதிரி இருக்கா? சரி, அப்படியே கூட நீங்கள் சொல்லுங்கள் சார். அவங்க வந்து விவாகரத்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. விவாகரத்து வழக்கு போடும்போது இப்போ மாதிரி பிரமாண பத்திரம் இப்படி தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஜீவனாம்சம் கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படி இதை பொய்யா சொல்ல முடியும்? அப்போ கடன் கொடுத்தா அப்போ பத்திரத்தில் எழுதி வாங்கியிருந்தா தானே அதை தாக்கல் பண்ண முடியும். ஒரு சொத்து பத்திரத்தை கடன் கொடுத்ததுக்கு ஒரு டாக்குமெண்ட் போடணும் இல்லையா? அப்போ அந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சப்மிட் பண்ணணும் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்த மாதிரி அதில் இருக்கும்ல. அப்போ எப்படி அவங்க வந்து விவாகரத்து வழக்கு இருக்கும்போது எப்படி அவங்க வந்து அவங்க பொய்யா வந்து ஒரு பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட முடியும்? இந்த சுச்சுவேஷனில் இவரே போய் கேட்குறதா வச்சுப்போம், மாமா நான் வந்து எலெக்ஷனில் போட்டிட போகிறேன், நீ எனக்கு ஒரு வந்து கடன் வாங்கின மாதிரி வருது, ஒரு 12 கோடிக்கு எவ்வளோ தொகைன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். முதல்ல எவ்வளோ தொகைன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், சந்திரசேகர் அப்பா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.2 கோடி கடன் கொடுத்துருக்காரு. அம்மா சோபா பேரில் 87 லட்சம்
கடன் கொடுத்துருக்கிறார். இது வந்து உத்தேசமாக அதுக்கு மேலேயே கொடுத்துருக்கிறார். சங்கீதா மனைவிக்கு 12.60 கோடி, அதாவது 12 கோடி கொடுத்துருக்காருங்க. 12 கோடியே 60 லட்சம். அதே மாதிரி ஜேசன் சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.78 லட்சம், அதான் கிட்டத்தட்ட ஒரு 8.25 லட்சம். திவ்யா சாஷா மகள் 4.6 லட்சம். ஸோ இந்த 4.6 லட்சம், 8.78 லட்சம், 87.12 லட்சம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கடன் கொடுத்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு செலவு பண்ணதை வந்து கடன் தொகையாக காட்டுற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்கிறாரு. மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 கோடி போடலாம், இல்லை 12 கோடி போடலாம். 12.60 கோடின்னு போடும்போது 60 லட்சம். அப்போ அந்த வேறு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு சொத்து கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து ஏதோ ஒன்று அவங்க பேரில் வந்து வாங்கியிருக்கலாம். அவங்க பேரில் வாங்கினதை தான் இவர் கடனாக சொல்கிறாரு நான் உத்தேசிக்கிறேன். சரிங்களா? ஆனால் எப்படி இருந்தாலும் தப்பு தானுங்க, அதை கடனாக காட்டக்கூடாதுல்ல, அசிங்கம் இல்லையா? அது பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது அதை சொத்து இவர் சொத்தாவே காட்டலாமே. இல்லை அவங்க பேரில் இருந்தால் கூட அவங்க பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்னு காட்டலாமே. நான் வாங்கி கொடுத்தது, நான் கிஃப்டாக கொடுத்தது கூட சொல்லலாமே, தப்பு இல்லையே. இதில் எதுக்கு இந்த மாதிரி காட்டணும்? சங்கீதாவுக்கு வந்து 12 கோடி கடன் கொடுத்தோம், எல்லாமே வந்து குடும்பமே கடனாளின்ற மாதிரி காட்டுறாரு. இது எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். எங்கேயாவது நம்ம பார்த்துருக்குமா? எப்படி இது சரியாக, எது சரியாக இருக்கும்? நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு காட்டுறதுக்காக நீங்கள் பண்ணால் கூட அது தப்பு தானே. அது எதுக்கு பண்ணணும்? நேரடியாக சொல்லிட்டு போய் ஆமாம் என்னுடைய சொத்துன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்போது இதுதான் வந்து அரசாங்கத்தை, தேர்தல் ஆணையத்தை, அதன் மூலமாக அரசாங்கத்தை இவன் ஏமாத்துறான்னு தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. எப்படி சரியாக இருக்கும் இது? இவங்கெல்லாம் எப்படி வந்து ஒரு நேர்மையான அரசியல் பற்றி இவங்க பேசுகிறாங்க? எப்படி விஜய் நேர்மையான அரசியல்? இப்போ ஒரு தேர்தல் ஆணையத்திலேயே இப்படி ஒரு போய் இது வரைக்கும் வரலாறுலேயே வந்து ஒரு குடும்பத்துக்கே வந்து ஒரு மகன் வந்து கடன் கொடுத்தது, அப்பா அம்மா கடன் கொடுத்தது, மனைவிக்கு கடன் கொடுத்தது, மகனுக்கு கடன் கொடுத்தது, மகளுக்கு கடன் கொடுத்தது, எப்படி நியாயம், எப்படி சரியாக இருக்கும் இது? அப்போ ஏதோ ஒரு அரசாங்கத்தை இவர் ஏமாத்துறாருன்னு தெரிய வருது. ஏமாத்துற இந்த மனிதர் எப்படி வந்து ஆட்சி அமைப்பார்? நேர்மையான ஆட்சி எப்படி தர முடியும் இவரால்? ரொம்ப வியப்பாகவே இருக்குது. அப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது என்னாச்சு? இப்போ இவ்வளோ வந்து இவர் வந்து இவ்வளோ தான் சொத்து, மொத்தமே இவருடைய சொத்து வந்து 500 கோடின்னு காட்டுறாரு, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இவ்வளோ நாள் 400 கோடின்னு காட்டுறாரு. அப்போது இவ்வளோ நாள் வந்து ஒரு படத்துக்கே 200 கோடி சம்பளம் வாங்குறாரு, உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன், மிச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன்லாம் சொன்னார். அப்போ எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் மொத்தமே 400 கோடி சொத்து இருக்குன்றது கணக்கில் காட்டும் போது எப்படி இது சரியாக இருக்கும்? எப்படி நியாயமானதாக இருக்கும்? எப்படி அது உண்மையாக இருக்கும்? அப்போ அது பொய்யா? அப்போது ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம் வாங்கின சொத்து அது பில்டப்பா? அது பொய்யா? இதெல்லாம் இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆக மொத்தம் நல்லா தெரிஞ்சிருச்சு, விஜய் ஒரு ஃப்ராடு, சீட்டிங். சொந்த குடும்பத்துக்கே கடன் கொடுக்குறோன்னு நீங்கள் எந்த லிஸ்ட்டில் என்ன வார்த்தை சொல்லுவீங்க? உங்களுடைய ஆப்ஷனுக்கே விட்டுறேன். சொந்த தாய் தந்தையருக்கும் மனைவி பிள்ளைகளுக்குமே கடன் கொடுக்குற ஒரு மனிதரை நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுவீங்க? எனக்கு நல்லா தெரியும் இது வந்து ஏன்னா அதில் முதலமைச்சர் தொகுதியில் வந்து போட்டி வேட்பாளர் வந்து விஎஸ் பாபு வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர். சரிங்களா? அதாவது அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாமே வந்து இந்த தண்டல் சொல்ல போகிற ஈவினிங்கில் என்ன வசூல் பண்ணக்கூடிய அந்த விதமான வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குற கூட்டம் அது ஃபுல்லாகவே. அப்படி இங்கே வந்து ஆந்திரா பார்டர் வரைக்கும் அவங்க தராங்கன்னு வச்சுங்களேன். முழுக்க இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் சொல்லுவாங்களா, அந்த வேலையை செய்யக்கூடியது. இப்போ நான் ஒன்று தான் கேட்குறேன், என்னென்னா இது போன்ற நபர்களை தேர்வு செய்கிறது எதனால்? ஏன்னா விஜயே வந்து கடன் கொடுக்குற யாருக்கு கடன் கொடுக்குறாரு? அப்பா அம்மாவுக்கு, மனைவிக்கு, மகனுக்கு, மகளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்தால் என்ன நடக்கும்னு பார்த்துங்க. ஒன்று, இரக்கமற்ற ஒரு மனிதராக இருப்பார், மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஊழல் செய்யக்கூடிய மனிதராக இருப்பார். ஏன்னா அரசாங்கத்தை ஒரு ஏமாத்துறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து வரியும் பாக்கி வச்சுருக்காரு. அரசாங்கத்துக்கு தர வேண்டிய வரி பாக்கி இருக்குது. எவ்வளோ தெரியுங்களா? 3,44,46,642 கோடி வரியை வந்து பாக்கி வச்சுருக்காரு. அப்போ வந்து இது ஒரு வகையான ஏமாத்துகிற வேலை தானே இது? சொல்லுங்கள். இவ்வளோ பாக்கியாக வச்சுருப்பார். ஒரு 3 கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 3 கோடினா நான் ஏறக்குறைய ஒரு 3.5 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 3.5 கோடி ரூபாய் வந்து வரி பாக்கியே வச்சுருக்கிறாரு. இதை தாண்டி உங்களுக்கு தெரியும் ஒரு 1.5 கோடி பாக்கி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த பிரச்சனைலாம் நீதிமன்றத்துக்கே போயிருக்கிறதெல்லாம் தெரியும். ஸோ இது வந்து
அரசாங்கத்துக்கு வச்சிருக்கிற பாக்கி. இன்னொரு பக்கம் அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்கு குடும்பத்துக்கே வந்து கடன் கொடுக்குறாருன்னா நான் என்ன சொல்கிறது தெரில. ஏன்னா நம்ம சராசரி குடும்பங்கள்லங்க ஒன்றே ஒன்று வருத்தமாக சொல்லி முடிக்கிறேன். நம்ம சராசரி வந்து நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் கொடுத்து கடன் வாங்கினாலே மனஸ்தாபங்கள் தான் வரும். நண்பர்கள் மத்தியிலே கடன் கொடுத்தாலும் சரி, கடன் கேட்டு வாங்கினாலும் மனஸ்தாபங்கள் உருவாகும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணலாம், ஆனால் கடனாக மட்டும் கொடுக்கக்கூடாதுன்றது என்னுடைய இது. கடன் கொடுத்தா அது வந்து அன்பையும் பாசத்தையும், அதை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்டாக கூட கொடுத்துடலாம். அது திருப்பி கேட்காத வந்து ஒரு தொகையாக வந்து கிஃப்டாக கூட கொடுத்துடலாம். ஆனால் கடன் கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து உறவு முறை கெடும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், உள்ளபடியே நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு இது வந்து சரியாக இருக்குன்னு தெரியல. எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு குடும்பத்திலே இவர் வந்து கடனாளிகளாக வச்சுருக்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி இணையமே எகிருது, இணையம் முழுவதும் எகிருது இன்றைக்கி. காரணம், குடும்பத்தையே இவர் கடன் கொடுத்து வச்சுருக்கிறாருங்க. ஒரே மகன் வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு கடன், மனைவிக்கு கடன், மகனுக்கு கடன், மகளுக்கு கடன். எப்படி இது சரியாக இருக்கும்? இது ஒரு ஏமாத்து வேலையினால் கூட வந்து பார்த்திங்கன்னா தப்பு தானே அது. இப்படி தோலாகவே நினைக்க வேணாமா? இப்போ இணையம் ஃபுல்லாக இன்றைக்கி பற்றிக்கிட்டு எரியுது. விஜய் என்னங்க வந்து குடும்பத்தையே கடனாளியாக வச்சுருக்கிறாரு. எங்கேயுமே நம்ம கடனாளியாக வச்சுருக்கூடாது, நமக்கே கடனாளியாக வச்சுருக்கூடாது. அப்போ பரஸ்பரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகைகள் வந்து உனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு உன் பணம் ஏன் பணம் போது அங்கே எப்படி சந்தோஷம் இருக்கும் அந்த குடும்பத்தில்? அதனால தான் இப்போ இப்படிலாம் ஏன் இவன் தனியாக சுடுகாட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டுருக்கான், பணம் பணம் பண்ண அலைவான்னு சொல்லுவாங்க. இப்போ உறுதியாயிடுச்சு, எல்லோரும் தகவல் சொன்னாங்க. என்னென்னா விஜய் வந்து பண விஷயத்தில் ரொம்ப வந்து கராராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நடிகைகளுக்கெல்லாம் வந்து வைர நெக்லஸ் வாரி அடைப்பார், வைரமாக வாரி அடைப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட அது உண்மையாயிடுச்சு. குடும்பத்துக்கே வந்து கருமி தினம் காட்ட வேண்டியது. ஆனால் அதே நடிகைகளுக்குலாம் வைர நெக்லஸ்ஸு, தங்க ஒட்டியானம் இப்படியெல்லாம் வாங்கி தர மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நடிகைகளுடைய சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக கூட வைரத்தோடு தான் போவாராம். ஸோ இதெல்லாம் வந்து பரவலாக சொல்லுது. ஆனால் இன்றைக்கி வந்து பெத்த தாய் கடன், தகப்பன் கடன், மனைவி கடன், பிள்ளைகள் கடன். என்னடா வாழ்க்கை இது, சி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எது எப்படியோ இன்னும் அடுத்தடுத்து விஜய் குறித்த நிறைய செய்திகள் வரும் போல இருக்குது. இது தினம் தினம் வந்து இது சுவாரஸ்யம்னு சொல்கிறதா அல்லது வருத்தம்னு சொல்கிறதா, வேதனைன்னு சொல்கிறதா, துக்கம்னு சொல்கிறதா தெரியல. அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.